ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. அமேசானோட ப்ரைம் டே சேல் 2022 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா மொபைல் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி டாப் 10ல் எந்த மொபைல்லாம் ஆஃபரில் நல்ல ப்ரைஸ்க்கு வந்திருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃபரோட ரேட்டிங் வச்சு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க மொபைல்ஸ்லாம் செம ஆஃபர், அதெல்லாம் செம பிக்கு. ஆல்சோ நம்ம இதில் சொல்லியிருக்க ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே கார்டு அண்ட் கூப்பன் யூஸ் பண்ண அப்புறம் கிடைக்கிறது தான். கூப்பன் ஆல்ரெடி அந்த பேஜ்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம எதுவும் அடிஷனலாக பண்ண வேண்டியதில்லை. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11. இதோட நார்மல் ப்ரைஸ் பார்த்தோம்னா 13,000. ஆஃபரில் 10,750 வருது. ஸ்னாப்ட்ராகன் 680 சிப்பில் இருக்குது. அமோலட் டிஸ்பிளே, பட்ஜெட்டில் நல்ல ஃபோன். 5G கிடையாது, 10,000 பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல ஆஃபர். நெக்ஸ்ட்டு IQ Z6 44 வாட்ஸ் மாடலு. நார்மலாக வந்து 14,500 இந்த ஃபோன் கிடைக்கும். ஆஃபரில் 12,500 வருது. இதுலேயும் சேம் ஸ்னாப்ட்ராகன் 680 இருக்குது. அமோலட் டிஸ்பிளே தான், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 5G கிடையாது. நியூ மாடல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் இருக்குது OnePlus Nord CE2 LITE. நார்மலாக 20,000 சேல் பண்ணுவாங்க. ஆஃபர் ப்ரைஸ் 17,500. ஸ்னாப்ட்ராகன் 695 வந்திருக்கு இந்த ஃபோனு. நல்ல மிட்ரேஞ்ச் சிப்பு, கேமரா ஓகே. OnePlusல 20,000 கம்மியாக ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் இருக்குது Samsung M33. 18,000 நார்மல் ப்ரைஸு, ஆஃபரில் 15,500. இது ஒரு 5G ஃபோன். 6000 mAh பேட்டரி, 120Hz டிஸ்பிளே, எக்ஸினோஸ் ப்ராசர் தான். பட் 12 5G பேண்ட் சப்போர்ட்டட். சாம்சங் லவர்ஸ்க்காக ஒர்த்தான ஃபோன் இது. நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் இருக்குது ரெட்மி நோட் 11 Pro Plus. 19,000 நார்மல் ப்ரைஸு, ஆஃபரில் 17,000 வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 இருக்குது. 5G சிப் தான். 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 108 மெகாபிக்சல் கேமரா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஓவராலாக ஒரு நல்ல ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகும். ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தோம்னா இது வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபோன் தான். ஸோ இதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 6வது இடத்துல இருக்குது IQ Z6 Pro. இது வந்து லான்ச் பண்ண ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 24,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ ஆஃபரில் வந்து 20,000 சேல் பண்ண போகிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 778G சிப்பில் வருது. இது ஒரு 5G சிப்பு. அமோலட் டிஸ்பிளே, 64 மெகாபிக்சல் கேமரா, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அப்புறம் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. மிட் ரேஞ்சில் வந்து ஒரு கேமிங்க்கு நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக 20,000 பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஃபோன் தான். நெக்ஸ்ட்டு 7வது இடத்துல Mi 11T Pro. 38,000 நார்மலாக சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 30,000 வந்திருக்கு. இதோட ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 888 வந்திருக்கு. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 108 மெகாபிக்சல் கேமரா, 3 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் அடிச்சிக்கவே முடியாது. இந்த பட்ஜெட்டில் வந்து நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 888ன்றது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ இது டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு 8வது இடத்துல IQ Neo 6. நார்மலாக 30,000 சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபரில் வந்து 26,000 வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 சிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்டிமைஸான சிப் தான். நல்ல டிஸ்பிளே, கேமிங் ஃபோன். இதுவும் ஓவராலாக எல்லாத்தையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபோன் தான். ரீசெண்ட் டைமில் செம்ம ஹிட் ஆன ஃபோன்னு சொல்லலாம். ப்ரைம் டே செல்லில் புதுசாக ஆரஞ்சு கலர் வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 9வது இடத்துல சாம்சங் S20 FE. 37,000 வந்து நார்மலாக சேல் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் 30,000 வருது. இந்த 30,000 பார்த்தீங்கன்னா செம்ம பிக்கு. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 865 இருக்குது. நல்ல கேமரா குவாலிட்டியோடு இருக்கும். வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி இருந்தாலுமே கேமரா குவாலிட்டி வந்து ஒர்த்தாக இருக்கும். சாம்சங்கில் ஸ்னாப்ட்ராகன் ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட வந்த ரேரான ஃபோன் இது. ஸோ 30,000 பட்ஜெட்டுக்கு வந்து டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 10வது இடத்துல IQ 9 SE. நார்மலாக வந்து 34,000 சேல் பண்ணுவாங்க. இப்போ 30,000 ஆஃபரில் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 இருக்குது. நல்ல கேமரா, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு, ஸ்னாப்ட்ராகன் 888 30,000 கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நல்ல கேமரா குவாலிட்டியும் இருக்கும். உங்களோட பட்ஜெட் வந்து 30,000 வந்து ஓவராலாக வந்து எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த IQ 9 SE ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 11th பிளேஸில் இருக்குது ரெட்மி K50i. இப்போ தான் புதுசாக லான்ச் ஆன மாடலு. லான்ச் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 26,000 சேல் பண்ணுறாங்க. ஆஃபரில் வந்து 23,000 வருது. இது ஒரு செம கேமிங் ஃபோனு. அதுவும் இல்லாமல் புதுசாக வந்த மாடலு. ப்ராசர்னு பார்த்தோம்னா Dimensity 8100 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870க்கு மேலே இருக்கும். 888க்கு ஈக்குவலாக இருக்கும். டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 144 Hz டிஸ்பிளே. 25,000 பட்ஜெட்டில் வந்து எனக்கு ஒரு கேமிங் ஃபோன் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஃபோனை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக பார்க்குறது Mi 11 Lite NE. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18,000 கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன். வெறும் 6.8 mm திக்னஸ் தான். வெயிட் பார்த்தோம்னா 158 கிராம் தான். ஆனால் ப்ராசர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5G சிப்பு. இது வந்து 700 சீரீஸ்லேயே வந்து ஒரு நல்ல ஹை அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்பு. 64 மெகாபிக்சல் கேமரா,
அப்புறம் வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன் இருக்குது. 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ கேமரா சைடுமே வந்து இந்த ஃபோன் நல்லாயிருக்கும். டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் எல்லாமே இருக்குது. 3 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் கிளைம் பண்ணுறாங்க. 33 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், ஸ்லிம்மான வெயிட்லெஸ் வித் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபோன் இது. ஸ்னாப்டிராகன் 778 இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ செம்ம ஆஃபர் இது. அப்புறம் ஐஃபோன் ஆஃபர்ஸ்னு ரிவீல் ஆகலை. இப்போதைக்கு வந்து ஐஃபோன் 13 ப்ரோ 13 ப்ரோ மேக்ஸ் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிவீல் ஆனது வந்து நான் அதை ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், see you, bye bye.